இல்லை இப்போலாம் 50 ரூபாய்க்கு விற்றாலும் காலம் மாறி போச்சு. காலம் மாறிட்டு இந்த காலகட்டம் வந்து இந்த கேஸ் சிலிண்டர்லாம் அப்படி இருக்கும்போது பெரிய விறகுயாக ரொம்ப நல்லா போகுது. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறோம், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறோம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறோம். இந்த மாற்றம் வந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு ஹோட்டல் நல்லா ஓடுதான்னா 4 வருஷம் தான் ஓடும், இல்லை 4 வருஷம் தான் ஓடும், அது போல் ஓடாது. இப்போ நிறைய பெரிய ஹோட்டல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. நல்லா தானே சார்? நீங்கள் வெளியில் பார்த்தா அப்படி இருக்கும், அங்கே ஓனருக்கு தான் தெரியும். அவர் கூப்பிட்டு மூர்த்தி 4 வருஷமோ 2 வருஷமோ சம்பளத்துக்கு தான் மூர்த்தி. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய ஹோட்டல்னு யாரை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியும். உண்மையிலே நீங்கள் சாப்பாடு போடுறாங்கல்ல, நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஹோட்டலும் 2-3 ஹோட்டல் விட்டுருங்க. இந்த 2-3 ஹோட்டல் வந்து ஹை ரேட்டு, ஓரளவுக்கு ஒரு ரேட்டு கூட, ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் சம்பாதிச்சேன்னு சொன்னால் போய் நீங்கள் பெரிய அளவில் அன்னன்னைக்கு தேவைக்கு இருக்கும், அதை மீறி ஓனருக்கும் ஒரு சம்பளம் கணக்கில் தான் ஏதோ ஒன்று கிடைக்கும், அவ்வளோதான். நம்ம இவ்வளோதான் சொல்லவே முடியாது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பா அவங்களுக்கு என்ன சூப்பர். அதே 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டியாக இருந்திருக்காரு. 10 ஹோட்டல் இருக்கிற இடத்துல இவர் ஹோட்டல் ஒன்று தான் இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு மாதத்துக்கு 40 லட்சம் 50 லட்சம் வந்துருக்கும் ஒரு ஹோட்டல் மட்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு ஹோட்டல் இருக்கிற இடத்துல 4 ஹோட்டல் இருக்கு. ஆமாம், அப்போ 4 ஹோட்டல் போட்டியாக வந்துட்டு 4 வருஷத்துக்குள்ள இப்போ குறைஞ்சிருப்போம், குறையாத குறைஞ்சிருக்கும். இப்போ ஒருத்தர் மட்டும் 40 ரூபா தின்ன இடத்துல ஒருத்தர் 10 பேர் இப்போ சாப்பிடும்போது 4 லட்ச ரூபா வந்துடுதா? 40 லட்சங்கிறது 4 லட்சம் இருக்குது. 4 வருஷத்தில் மாறி போச்சு. நீங்கள் அங்கே உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். கதறு அங்கே எப்பா மூர்த்தி அப்படியே எனக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் பாருங்க. இல்லை உங்களுக்கு அது நிறைய அனுபவம் தெரியுது. ஏன்னா எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது எங்களுக்கு. அது சில இடத்துல லாபம் வரும், சில இடத்துல நட்டம் வரும். இது வந்து அவங்க மேனேஜ் பண்ணுற இடத்துல பெரிய இடத்துல இருக்கிறது தெரிகிறது இல்லை.